நாள் வந்து அங்கே கூட கூட இருந்த அந்த ஒளிப்பதிவாளர்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்காதனால தாமதமாச்சு. ஆனால் தம்பி அந்த ஒரு நாள் இருந்து எடுத்து அந்த 3 நாளுடைய பாக்கி வேலையும் செஞ்சு முடிச்ச அந்த ஒரு உறுதித்தன்மை இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா போச்சுங்க. அந்த படம் நல்லா வந்து 45 நிமிஷம் நல்லா வந்திருந்தது. நிறைய இடத்துல ஒரு நல் மதிப்பை பெற்றது. அந்த இதில் தான் நான் வந்து பயணிச்சுட்டு கூத்துப்பட்டில் பயணிக்கும் போது ஒரு நண்பர்லாம் சொன்னாங்க, இப்படி எவ்வளோ நாள் பயணிச்சுட்டு இருப்பேன், நிறையா இவ்வளோ பயிற்சி பத்தாது அவங்களுக்கு, இன்னும் ஒரு அந்த கூத்துப்பட்டியே லயிச்சு போய் அங்கேயே ஒவ்வொருத்தருக்கு இப்போ ஒரு மேக்கப் மேனா அவருக்கு நல்ல சிறப்பாக மேக்கப் போட்டது, அவருக்கு உடை அலங்காரம், அவருடைய வேலையை ஒருத்தர் யாரும் விரும்பி சேராங்களோ லைக்கிடுவாங்களோ அந்த மாதிரி நீ வாழ்க்கை போகிறோம் அவ்வளோ நாள் ஒரு வாழ்நாளில் 30 வருஷம் தலைமுறை 6 தலைமுறைக்கிட்ட நீ எங்கேயே பண்ணிருக்க வெளியில் வான்னு சொல்லும்போது யார் எப்படி பண்ணலாம், என்ன வெளியில் வந்து நாங்கள் பணம்லாம் உதவி பண்ணுறோம் பண்ணலாம் போது எனக்கு தோணுது தம்பி அழைச்சோம். தம்பி இப்படி பண்ணலான்னு இருக்கோம், லைன் இருக்கா என்ன மாதிரி கேட்டோம். 2-3 ஒன்லைன் சொன்னாங்க, 4-5 சொல்லியிருப்பாங்க. சரி அது அப்படியே இருக்கட்டும், நான் தான் அந்த கதையினுடைய முக்கிய கதாபாத்திரம், இதில் எந்த லைன் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், இடம் வந்து அங்கே நமக்கு தெரிஞ்ச இடம், நம்ம இதுதான், இவ்வளோ தான் தொகை பண்ண முடியும், இதில் பண்ணலாமான்னு கேட்டு ஒரு 4 முறை அங்கே போனாங்க தம்பி. அந்த இடத்துக்கு போய் நீங்கள் படம் பார்த்தீங்களா அதனுடைய இடத்துக்கு அங்கே போயிட்டு 2 முறை போயிட்டு வந்துட்டு ஒரு முறை அங்கேயே தங்கியே இருந்து அந்த கதையினுடைய முழு போக்கும் எழுதி கொண்டாந்துட்டு மற்றவங்களாம் தேர்வு பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா டெல்லி நடிகர்கள் இருக்காங்க. இவங்க இன்னும் 4 பேர், அண்ணன் வேற தேட்டர் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி 6 பேர், கூத்துப்பட்டிலேருந்து 4 பேர். மொத்த எனக்கு நான் பயணிச்சதுல முக்கியமான தேட்டர் நடிகர்களை பாண்டிச்சேரி தேட்டர் அண்ணன் இந்த மாதிரி இருக்கிற நடிகர்களும் வர வச்சு நான் பண்ணணும், ஆடிஷன் பண்ண எல்லாம் பண்ணணும். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் 2 நடிகர் 3 நடிகர், அதில் யாரு கொஞ்சம் முக்கியமாக நல்லா பண்ணாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து இதுக்கு பயணித்தோம். எனக்கே தம்பி அந்த பயிற்சி பண்ண சொன்னாங்க, அந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி பண்ணுவேன் என்னன்னா அதை கொஞ்சம் மேம்பட்டு நான் இன்னும் நிறைய வேலைகள் வேணும், நடிகர்கள் அப்படி தானே தேவைகள் இன்னும் பண்ணு வெளியில் இருப்பாங்க, தேடல் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த நம்ம தேட்டர் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தாகம் தீராது, பசி அடங்காது, இன்னும் இதை சிறப்பாக பண்ணி முடிச்சு இயக்குனர் வந்து சரின்னு சொன்னவங்க நான் வேற மாதிரி பண்ணட்டுமா அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணி எனக்கும் கொஞ்சம் மேம்படலாம்னு சொல்லிட்டு தான் எனக்கு அந்த இந்த வெள்ளக்குதிரனுடைய படத்தினுடைய கதாபாத்திரத்தை கொஞ்சம் மேம்படுத்திருக்காங்க. அந்த ஒரு மாறுதலாக வாய் கொஞ்சம் பேச முடியாத மாதிரி அதை வச்சு பண்ணணும். எனக்கும் ஒரு 3-4 வகையான கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணிட்டு எது அவங்களுக்கு அந்த கதைக்கு போக்குக்கு நல்லா இருக்கும் பண்ணாங்க. அபிராமி போஸ், நீங்க எல்லாரும் இங்க வந்தீங்க, எங்க படத்தை பார்த்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் வெள்ளக்குதிரை. ஸோ ஃபர்ஸ்ட்லி எங்கள் ப்ரொடியூசர் ஹரிஷோரி சருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். எங்கள் டிரெக்டர் சரண்ராஜ் சிவகுமார், தேங்க்யூ சார். நீங்களாம் படத்தை பார்த்தீங்க, ப்ளீஸ் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை விட பெட்டராக பண்ணிகிட்டே இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த பைத்தானோட பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. அந்த நிறைய படம் பார்க்கும்போது அதாவது 2.0 எல்லாத்தையும் ஒரு சீன் வந்திருப்பாரு, ஆனால் அவருக்கு சரியான ரெகக்னிஷன் கிடைக்காம இருந்தது. ஆனால் இந்த படத்தை பார்த்தவொடனே எனக்கு இப்போ ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. ஏன்னா நான் ஒரு ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணது, அவரோட நடிப்பு எல்லாமே வந்து எல்லா ஆர்டிஸ்டும் சரி, விஜயகுமார் சார், மெலடி எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்ப ஓவர்டூவும் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன் மியூசிக்கில். ஸோ அந்த ஒரு இடம் கூட ஒரு லேக் இல்லை, அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. அப்புறம் சரண் ஆக்சுவலி இன்னைக்கு தான் அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப அந்த 5.1 பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த மலையிலேயே ஸ்டே பண்ணி 40 நாள் எவ்வளோ பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. மியூசிக் ரொம்ப ஏதாச்சும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எதாவது இருந்ததுன்னா மன்னிச்சுக்கேன். அடுத்த படத்தில் கொஞ்சம் திருப்திக்கு வேணும்னு நினைக்கிறேன். நன்றி.
நான் வந்து இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமாகவும் கதையாகவும் அமைஞ்சது. பிறகு அவங்க ரோடு எவ்வளோ வேணும், எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது இல்லாதனால என்னென்ன ஆகுது அப்படின்னு அவங்க சொன்ன கதைகள். அதுக்கப்புறம் இப்போ உண்மையாகவே அந்த ஊருக்கு வந்து ரோடு வந்திருக்கு அப்படின்னு படம் ரிலீஸ் ஆன பிறகு எங்களுக்கு அது தெரியும் பொழுது ரொம்ப ஆனந்தமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த தருணம். இந்த படத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்திரை டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.